அவர் தலைவர் பதவியிலிருந்து பறிக்கப்படும் போது, அவருக்கு தேசிய அளவுல ஒரு பொறுப்பு வரும்னு சொன்னாங்க. வரவே இல்ல. அது ஆந்திராவுல இருந்து அவர் எம்பியா தேர்வு செய்யப்படுவார்ன்னு சொன்னாங்க. வரவே இல்ல. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்தாவது ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதுவும் வரல. அப்ப ஏதாவது ஒரு பதவியாவது குடுப்பாங்க. ஒரு இளைஞரணி தலைவர் பதவியாவது குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அண்ணாமலை காத்திருந்து, காத்திருந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு போன நிலைமையில் வந்த பிறகுதான் வேற வழி இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரைக்கும் நமக்கு எந்த பதவியும் பாஜகல கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தாருன்னா 2026 தேர்தல்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா கூட நம்மளுக்கு வாய்ப்பு என்பது கிடைக்காமல் போயிரும். நமக்கு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிஜேபி நமக்கு சீட்டு தராது. அப்போ எப்படியாவது ஒரு வழியில் எடப்பாடியை தாஜா பண்ணிடணும்ன்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி ஐஸ் வைக்கக்கூடிய வேலையில் இவர் ஈடுபடுறார். இது பழைய அண்ணாமலையே கிடையாது. பதவி போன விரக்தியில் பீதியாகி இன்னைக்கு அதிமுகவுடைய இன்னொரு கட்சி தலைவரை புகழக்கூடிய நிலைமைக்கு, அது நீங்க சொன்னதை போல தன்னுடைய தலைவர் ஒரு மாதிரி பேசுகிறார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை வேறு ஒரு மாதிரி பேசுகிறார். இந்த ஸ்டாண்ட் எடுப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ஐஸ் வைத்து அதன் மூலமாக 2026 தேர்தலில் எம்எல்ஏ உடைய சீட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், அமித்ஷா இந்த அண்ணாமலை அமித்ஷா ஒப்பிட்டே சொல்லலாம். அமித்ஷா ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அப்படின்னாரு. அண்ணாமலை தானே சொன்னாரு. அண்ணாமலை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கலை ஒவ்வொன்றாக உருவி நான் தூக்கி எறிவேன். அது வரைக்கும் நான் அந்த பதவியிலிருந்து போக மாட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் பதவி என்னாச்சுன்னே தெரியல. மோடி அமித்ஷா 2014 இருந்து திரும்ப திரும்ப திமுகவை வீழ்த்துவோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. 1950 இருந்து 60 இருந்து காமராஜர்ல இருந்து பக்தவச்சலத்துல இருந்து பிஜேபி உடைய முன்னாள் அமைப்பான ஜனசங்கம் வரைக்கும் திமுகவை ஒரு பிரிவினவாத கட்சி, அதை அழிக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்றுதான் பேசினாங்க. 1970கள்ல எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் அப்படிதான் பேசினாங்க. 1980கள்ல இருந்து 2000 இருந்து ஜெயலலிதால இருந்து பாஜக தலைவர் ராஜீவ் காந்தில இருந்து திமுக வீழ்த்தம் தான் சொன்னாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் 1989ல திமுகவை அழித்து விடுவேன் அப்படின்னாரு. ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவின் அரசியல் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. 1991ல ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு திமுக முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் பேசினாரு. அப்போ 2014 இருந்து மோடி அமித்ஷா தான் பேசுறாங்க. திமுக அடுத்த வருடம் 75 வருடத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது. 75 வருஷத்துல திமுகவை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி வேரோடு அகற்றுவேன் சொன்ன எல்லாருடைய நிலைமை என்னாச்சு?